Hi guys, welcome to our video. So, you guys class 10 CBSE Mathematics Chapter 1 that Theorem 1.3 root 2 வந்து எப்படி irrational. So, இத பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். So, வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். So, root 2 வந்து எப்படி irrationalங்கறத நம்ம இந்த வீடியோல வந்து ப்ரூவ் பண்ண போறோம். So, அப்புறம் Theorem 1.3. So, இந்த Theorem 1.3 irrational numbers வந்து irrational ப்ரூவ் பண்றதும் எப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். Revisiting irrational numbers. So irrational numbers பத்தி வந்து நம்ம 9th ல பார்த்திருப்போம். So திரும்ப ஒரு glance பார்க்கலாம். So ஒரு நம்பர் s வந்து நம்ம எப்ப irrational சொல்லலாம். So அத வந்து p by q ஃபார்ம்ல எழுத முடியாது. So p by q ஃபார்ம்ல எழுத முடியாது where p and q are integers and q is not equal to 0. So q is not equal to 0ங்கற அதுவும் p and q are integers இருந்து q is not equal to 0ங்கற ஒரு பொசிஷன்ல வந்து எழுத முடியலனா அத வந்து நம்ம ஒரு irrational நம்பர்னு சொல்லலாம். So irrational நம்பருக்கு சில எக்ஸாம்பிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா √2, √3, root 15, pi. So இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா irrational numbers. So before we prove that root 2 is irrational, we need to following theorem whose proof is based on the fundamental theorem of arithmetic. So இந்த root 2 வந்து irrationalங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து following ஒரு theorem தேவைப்படுது. So அந்த theorem வந்து எதுல இருந்து எடுக்கறாங்கன்னா fundamental theorem of arithmeticல இருந்து எடுக்கறாங்க. Okay. Let p be a prime number if p divides a square, then p divides a, where a is a positive integer. So p வந்து ஒரு prime number. So இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 எடுத்துக்கலாம். If p divides a square, so இப்போ ஒரு a square ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்பரோட ஸ்கொயரை வந்து 2 வந்து டிவைட் பண்ணணும். So இப்போ 100 எடுத்துக்கலாம், 10 ஸ்கொயர். So 100ங்கிறது வந்து a ஸ்கொயர், அதாவது 10 ஸ்கொயர். So a is equal to 10ன்னு இப்போ நமக்கு தெரியுது. So a ஸ்கொயர்ங்கிறது 100. இப்போ a ஸ்கொயரை வந்து 2 ஆல டிவைட் பண்ண முடியும். So 100 2 ஆல டிவைட் பண்ணா 50 நமக்கு கிடைச்சிரும். அதுவே நமக்கு வந்து a வந்து அதால டிவைட் பண்ண முடியுமா? So a வந்து 10 ஆ இருக்கும். So கண்டிப்பா டிவைட் பண்ண முடியும். 2 ஆல டிவைட் பண்ணனும்னா நமக்கு கிடைக்கிறது 5. So இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரைம் நம்பர்ஸ்க்கு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம 3 எடுத்துக்கலாம். So இப்போ 3 வந்து ஏதாவது ஒரு நம்பரோட டிவைட் ஆகணும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கொயரோட 81. So 81 வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். So 81 வந்து 3 ஆல் டிவைட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 27. So 27 கிடைக்குது. அதுவே 81ங்கிறது a ஸ்கொயர்ங்கறப்போ அதாவது 9 ஸ்கொயர் தான் 81. So அப்படினா a வந்து 9. So 9 நம்மளால 3 ஆல் டிவைட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். So 9 3 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 3 கிடைக்க போகுது. So இந்த மாதிரி இந்த தியரம் வந்து நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். So ஒரு p வந்து ஒரு பிரைம் நம்பரா இருக்கணும். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் a வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கணும். So p வந்து ஒரு பிரைம் நம்பரா இருக்கணும். So ஒரு பிரைம் நம்பரா இருந்ததுன்னா அது வந்து a ஸ்கொயரை டிவைட் பண்ணுச்சுன்னா அதால வந்து a வையுமே டிவைட் பண்ண முடியும். ஆனா a வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கணும். Proof. Let the prime factorization of a be as follows. So இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா a நம்ம p1 p2 p3 அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா pn வரைக்கும் போகுதுன்னு வெச்சுக்கலாம். So இந்த p1 p2 pnல என்ன அர்த்தம்னா இப்போ aங்கிறதுக்கு ஒரு நம்பர் இருக்குனா அந்த நம்பருக்கு கண்டிப்பா பிரைம் ஃபேக்டர்ஸ் இருக்கும்ல. So அது வந்து 1 இருக்கலாம் 2 இருக்கலாம் எவ்வளவுனா பிரைம் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். இப்போ 10 ன்னு ஒரு நம்பர்னா அந்த நம்பருக்கு 2 5. So இது வந்து அதோட பிரைம் ஃபேக்டர்ஸ். So 2 5 வந்து நம்ம p1 இது வந்து p1 அப்புறம் இது வந்து p2. So அப்படினு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எவ்வளவு நம்பர் வேணா போலாம். So எல்லா நம்பருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேல்யூ சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. So pn வரைக்கும் இன்ஃபினிட் வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வேணா போக முடியுமோ அந்த அளவுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த p1 p2 வரைக்கும் எல்லாமே வந்து இதோட பிரைம்ஸ், not necessarily distinct. எல்லாம் வேற வேறன்னு இருக்கணும்னு அவசியம் இல்ல. So p1 ம் p2 ம் ஒண்ணா கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கறப்போ இப்போ 20 ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன? 2 into 2 into 5. So அப்படினு பார்க்கறப்போ 2 வந்து 2 டைம்ஸ் வருது. So அப்படினா p1 ஆ இருந்தாலும் சரி p2 ஆ இருந்தாலும் சரி ரெண்டுமே 2 தான் வரும். அடுத்து p3 வந்து பாத்தீங்கன்னா 5 வரும். ஆனா இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது டிஸ்டிங்க்ட்டா இருந்துதா ஆகணும். So ஒரு தடவை தான் 2 வரணும்னு அவசியம் இல்ல. So அதனால a ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? So ஒருவேளை இப்போ a வந்து a ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் p1 into p2 னா இப்போ அதுவே a ஸ்கொயரோடது எப்படி இருக்கும்? இதுக்கு அப்படியே ஒரு ஸ்கொயரா இருக்கும். So இதுக்கு ஸ்கொயரா இருக்குதுன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா p1 into p2 அதே மாதிரி p1 into p2. So இந்த மாதிரில வந்தா இத எழுதலாம். So பார்க்கறப்போ
நமக்கு ரெண்டுமே வந்து திரும்ப திரும்ப வருது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த நம்பரால இதை டிவைட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம்னா நம்ம ஏ ஸ்கொயரை வந்து 100 எடுத்துக்கலாம். ஸோ ஏ வந்து 10 இருக்கும். ஸோ பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10 வந்து 2, 5. ஸோ 2ம் 5ம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரைம் ஃபேக்டர்ஸ். இப்போ therefore a square is equal to a into a. ஸோ a into a ன்னு சொல்றப்போ a வந்து 2 into 5. ஸோ அதே மாதிரி 2 into 5 2 into 5. அதாவது 2 square into 5 square. where 2 and 5 are prime. ஸோ 2 and 5 வந்து primes-ஆ இருக்கணும். ஸோ நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா p வந்து a square டிவைட் பண்ணுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் படி p is one of the prime factors of a square. ஆனால் யூனிக்னஸ் பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஸோ யூனிக்னஸ் பார்ட் என்னன்னா நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இப்போ 10ன்னு இருக்குன்னா அதோட prime factors 2 into 5. இப்போ 2 into 5ங்கிறது 10க்கு மட்டும் தான் prime factors-ஆ இருக்க முடியும். ஸோ இது வேற எதுக்குமே இருக்க முடியாது. இப்போ 2 into 3 into 5. ஸோ இது வந்து ஒரு prime factors-ஓட சீரிஸ். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா 2 into 3 6, 6 into 5 30. ஸோ 30க்கு இதான் prime factors. ஸோ இது 30க்கு மட்டும் தான் வர முடியும். இதை எப்படி மாற்றி போட்டாலும் 30க்கு மட்டும் தான் வர முடியும். ஆனால் நமக்கு இதுபடி என்ன தெரியுதுன்னா prime factors of a square are p1 p2 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா pn வரைக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா a ஸ்கொயரோட prime factors. ஸோ p is one of these. ஸோ p வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். ஸோ இது p1 p2 p3 இதான் எண்டு வரைக்கும் இருக்கணும். ஸோ இப்போ a வந்து இதை வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ a வந்து இதான வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால p வந்து a-வை டிவைட் பண்ணுது. ஸோ இதான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் அவர் எக்ஸாம்பிள் 2 divides a square. ஸோ where 2 is one of the prime factor of a square. ஸோ யூனிக்னஸ் பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் படி a ஸ்கொயரோட prime factors 2 and 5. ஸோ a ஸ்கொயரோட ஃபேக்டர்ஸ் வந்து 2 and 5 இருந்தால் கண்டிப்பாக வந்து a is equal to 2 and 5. ஸோ 2 வந்து a-வை டிவைட் பண்ணுது. இப்போ நம்ம தியரம் 1.3 √2f is irrationalங்கிறத ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம √2 is irrationalக்கு நம்ம ப்ரூஃப் எடுத்துக்கிறோம். So let us assume to the contrary that √2 is rational. So √2 is rational எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு contrary. ஸோ contraryனா எதிர்மாறா இருக்கிறது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் √2 is irrationalங்கிறது. ஆனால் அது irrational ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம வந்து இப்போதைக்கு அதை வந்து rationalனே வச்சுக்கலாம். ஸோ √2 is rational அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா we can find integer r and s such that √2 is equal to r by s. ஸோ இப்போ 2ன்னு இருக்குதுன்னா நம்ம வந்து அதை வந்து 6/3ன்னு சொல்லலாம். ஸோ 6/3யும் 2ம் ஒன்று தான். ஏன்னா இதை வந்து ஒரு டைம் அடிச்சு 2 அடிச்சோம்னா நமக்கு 2 தான் வரப்போகுது. ஸோ 6/3யும் √2ம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல். அதே மாதிரி √2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா r by sங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ r-க்கும் s-க்கும் ஒரு காமன் ஃபேக்டர் 1 தவிர வேறு ஏதாவது இருந்தால் நம்ம அந்த காமன் ஃபேக்டரால் அதை டிவைட் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 6/3ன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் என்னென்ன இருக்குது? இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 into 3 into 1. அதுவே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 into 3. ஸோ நம்ம 3ஐயும் அடிக்கிறோம். ஸோ நமக்கு இந்த இடத்துல 1 மட்டும்தான் மிச்சம் இருக்கு. ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம். ஸோ 2/1. இப்போ இந்த மாதிரி வந்து இதை ஒரு காமன் ஃபேக்டர் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு √2 is equal to a/b-ன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது கிடைக்குது. ஸோ a and b are co-primes. ஸோ a and b are co-primesனா ரெண்டுத்துக்கும் வந்து காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணும். அதாவது 1 மட்டும் தான் இருக்கணும். ஸோ b√2 is equal to a. இந்த b வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்துட்டு வர்றப்போ நமக்கு b√2 is equal to a வர மாதிரி வரும். ஸோ இந்த போத் சைடையும் இப்போ ஸ்கொயர் பண்ணணும்னா இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். அதாவது வெறும் 2 ஆகிடும். இது வந்து ஸ்கொயர் ஆகிடும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ அதாவது 2b² is equal to a ஸ்கொயருங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். therefore 2 divides a square. ஸோ இப்போ 2b² is equal to a ஸ்கொயர்னா இப்போ இந்த 2 வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வரப்போ a square divided by 2ன்னு வரும். இப்போ நம்ம தியரம் 1.2ல என்ன படிச்சோம்னா if a square is divided by b then a is also divided by b. ஸோ இப்போ a ஸ்கொயரை வந்து 2 டிவைட் பண்ணுதுன்னா தியரம் 1.3 படி 2வும் வந்து பார்த்தீங்கன்னா a-வையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைட் பண்ணும். ஸோ இப்போ a-வை வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து டிவைட் பண்ணுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ a/2 இப்போ தான் நம்ம எடுத்துட்டோம். So we can write a is equal to 2c for some integer c. இப்போ a வந்து 2 வந்து டிவைட் பண்ணுதுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல. ஸோ அந்த வேல்யூ நம்ம c-ன்னு எடுத்துக்கலாம். இப்போ கண்டிப்பா அதை டிவைட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 7 இதாவது 8 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8 எடுத்துக்கிறோம். ஸோ 8 வந்து 2 டிவைட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க.
ஸோ கண்டிப்பா அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும்ல, அது 4. ஸோ அந்த 4 வந்து இந்த இடத்துல நம்ம சீன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டீஜர். ஸோ அந்த இன்டீஜர் என்ன, a/2ன்னு இருந்திருக்கு. ஸோ அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு வந்து a சப்ஸ்டிடியூட் பண்றப்போ 2b² = 4c² வரும். ஸோ இது எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 2 divides a அப்படின்னா c is equal to 2/a. அதான் a/2ன்னு இருந்தது, நம்ம 2cன்னு மாத்தணும். ஸோ அப்படின்னப்போ c is equal to a/2. அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு a is equal to 2cங்கிறத கொடுக்குது. இப்போ வந்து போத் சைடு நம்ம வந்து ஸ்கொயர் பண்றப்போ a² is equal to 4c² நமக்கு வந்து கிடைக்குதா? இப்போ இந்த இடத்துல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்போதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். ஸோ a²க்கு முன்னாடி நம்ம b ஓட ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம், அதாவது 2b²ன்னு. ஸோ அப்படின்னு பாக்குறப்போ 2b² இருக்கிற அந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஏன்னா அதுலயுமே இதுலயுமே a ஓட வேல்யூ அதே மாதிரி இருக்குன்னா அப்போ b ஓட வேல்யூ கண்டிப்பா அதான் சேமா தான் இருக்கும். ஸோ 2b² = 4c². ஸோ அப்படின்னு பாக்குறப்போ b² = 2c²ன்னு வந்துட்டா நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா this means that 2 divides b. இப்போ 2 வந்து நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டு வரப்போ அதை வந்து b² / 2ன்னு போட முடியும். ஸோ அப்படின்னா 2 divides b. ஸோ b வந்து பாத்தீங்கன்னா 2 டிவைட் பண்ணுது. ஏன்னா b² வந்து 2 டிவைட் பண்றப்போ கண்டிப்பா வந்து அது b 2 டிவைட் பண்ணும். இது வந்து யூசிங் தியரம் 1.3 when p is equal to 2. Therefore a and b have at least 2 as a common factor. ஸோ ஒரு ரேஷனல், அதாவது வந்து ஒரு ரேஷனல் நம்பருக்கு காமன் ஃபேக்டரா இருக்கிறது 1 மட்டும் தான் இருக்கணும். ஸோ இப்போ 3/1 இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் 1 மட்டும் தான். ஸோ இது வந்து 1 × 1, அதுவே இந்த இடத்துல 1 × 3 காமனா இருக்கிறது 1 மட்டும் தான். ஸோ அப்படின்னு பாக்குறப்போ இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பர்னா வேணா இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர் இல்லையானு வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ 6/2ன்னு சொல்றப்போ இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் 2 இருக்குது. ஆனா இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர் இல்லையான்னு கேட்கறப்போ இது வந்து ரேஷனல் நம்பர் தான். ஆனா நம்ம முன்னாடியே வந்து இதை சால்வ் பண்ணி வேற ஏதாவது நம்பர் இருந்தா அது நம்பர் மூலமா நம்ம இது பண்ணதுனால இப்போ 3/1ங்கிற ஒரு பெர்ஃபெக்டான நம்பருக்கு நம்ம எடுத்துட்டு வந்தோம், அதோட லோயஸ்ட் ஃபார்முக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுமே கோப்ரைம்ஸ்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா இப்போ வந்து இது ரெண்டுத்துக்குமே 2ங்கிற ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. ஏன்னா ஏவும் வந்து 2ஆல டிவைட் ஆகுது. ஸோ இப்போ ஏதாவது ஒரு நம்பர் வந்து அதால டிவைட் ஆகுதுன்னா அது கண்டிப்பா அந்த நம்பரோட பிரைம் ஃபேக்டரா தான் இருக்கணும். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து 2ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி b வந்து பாத்தீங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகுது. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் இருக்குது. ஸோ இப்போ ஏ வந்து பாத்தீங்கன்னா 1 × 2ன்னு வச்சுக்கிட்டோம்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே 1 × 2ங்கிற மாதிரி நம்பர் இருக்குது. ஸோ 2 இந்த இடத்துல வந்து ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. ஆனா 1 தான் வந்து காமன் ஃபேக்டர் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்திருக்கு? ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு கான்ட்ராரியான ஒரு விஷயத்தை எடுத்திருந்தோம். ஸோ நம்ம சம்மோட ஸ்டார்டிங்ல நம்ம என்ன எடுத்திருந்தோம்னா √2 இஸ் a ரேஷனல்னு எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு இன்கரெக்டான அசம்ஷன். ஸோ அந்த மாதிரி எடுத்ததுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்திருக்கு. ஸோ இது மூலமா நம்ம என்ன சொல்ல முடியுதுன்னா இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கக்கூடாதுன்னா நம்ம √2 இஸ் irrational. ஸோ அது மூலமா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியுதுன்னா √2 இஸ் irrationalங்கிறத கன்க்ளூட் பண்ண முடியுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.